வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, எம்சிசி கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து எம்சிசி கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எம்சிசி கவுன்சிலிங் மூலமாக ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து 15% ஆஃப் சீட்ஸ், அதாவது ஆல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எம்சிசி கவுன்சிலிங் ப்ராசஸில் எத்தனை ரவுண்ட் இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எம்சிசி கீழே எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு 706 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 1,09,170 சீட்ஸ் இருக்குது. இதில் எம்பிபிஎஸ் காலேஜ் அண்ட் சீட்ஸ் 2024 நம்ம வந்து பார்ப்போம். இதில் எம்பிபிஎஸ் காலேஜஸ் அண்ட் சீட்ஸ் 2024 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு 7 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் 1180 சீட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு 382 காலேஜஸ் இருக்குது. அதில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 55,225 சீட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், எவ்வளோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 264 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 42,515 சீட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, மொத்தம் ஒரு 51 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் மொத்தமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 10,250 சீட்ஸ் இருக்குது. அண்ட் எம்சிசி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து 3 ரவுண்டாக நடக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. அதில் எந்த மெடிக்கல் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ப்ரையாரிட்டி வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவோம். சீட் கிடச்சா நம்ம வந்து ரவுண்ட் 1லேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த பெனால்ட்டியும் கட்ட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து நோ ஃப்ரீ எக்ஸிட். அண்ட் இதில் வந்து பெனால்ட்டியோட தான் எக்ஸிட் ஆகுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதே ரவுண்ட் 3 அதை பார்த்துடலாம். ரவுண்ட் 3ல் வந்து சேம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணி தான் நம்ம கலந்துக்க வேண்டியதாக இருக்கும். இதுலேயும் வந்து நோ ஃப்ரீ எக்ஸிட், அதாவது சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்தே நம்ம வெளியில் வந்துட வேண்டியது தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரை வேக்கன்சி ரவுண்ட். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலேயும் ஃப்ரீ எக்ஸிட் இல்லை. அண்ட் தென் இதில் வந்து சீட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சேஃப் சைட். இதே வந்து நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிபார் பண்ணிடுவாங்க. அதாவது நீட் யூஜி கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம கலந்துக்க முடியாமல் 1 இயர் இது பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இந்த 3 ரவுண்டோட ப்ராசஸ். இது எல்லாமே பார்த்துட்டா எம்சிசியில் தான் கவுன்சிலிங் ப்ராசஸாக நடக்கும். நீட் 2023 க்ளோசிங் ரேங்க் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, அதாவது தமிழ்நாடு லொக்கேஷனில் 15% ஆஃப் இது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் லொக்கேஷன். அதோட க்ளோசிங் ரேங்க்காக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 23,674 ரேங்க் வேறு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாகாலாண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கொஹிமாவில் இருக்குது. அதில் பார்த்துட்டா 19,390 ரேங்க் தான் வந்து சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஃபஸ்ட்டு கஸ்தூர்பா காந்தி மெடிக்கல் காலேஜ், இது வந்து மணிப்பால் லொக்கேஷனில் இருக்குது. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 51,200 ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா
ஹம்டார்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், இது நியூ டெல்லியில் இருக்கு. இதோட க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 59,571வது ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்போசிஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபார் விமன், இது வந்து பூனே மகாராஷ்டிராவில் இருக்கு. லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 64,564வது ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது சென்னை லொக்கேஷனில் இருக்கு. இதோட க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 12,10,857 ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது சென்னை லொக்கேஷனில் இருக்கு. இதோட க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 12,21,896வது ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இடபிள்யூ அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதாவது நீட் 2023யோட க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டா ரேங்காக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் பார்த்துடலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விஜயநகரம்ல இருக்கு. இதோட ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 21,591வது ரேங்க் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க சீட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து சகாஹித் ஹசான் கான் மிவைட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது நல்ஹர்ல இருக்கு. இதோட ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 25,013வது ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஓபிசி கோட்டாக்கு பார்த்துடலாம். நீட் 2023யோட க்ளோசிங் ரேங்க் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வந்து என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நாகாலாந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், இது வந்து கொஹிமாவில் இருக்கு. இதோட ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 19,977 ரேங்க்குக்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் விமன், இங்கே வந்து ஆல் இண்டியா கோட்டா ரேங்காக க்ளோஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 23,675வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்சி கோட்டாக்கும் பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க்கு, அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ரேங்காக 1,29,158 ரேங்க் வந்து சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே எஸ்டி கோட்டாக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஆல் இண்டியா கோட்டா ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ரேங்க் வந்து 16,988வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.